அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 2 நாட்கள் பதிவு போட முடியல. இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் ராசி பலன் கேட்கும் போது உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிட்டு கேட்டிங்கன்னா இந்த பலன்கள் உங்களுக்கு ரொம்பவே பொருந்துகிற மாதிரி இருக்கும். உங்களோட இது முழுக்க முழுக்க இன்ட்யூஷனல், என்ன நடக்கும் என்ன நடக்காது அப்படிங்கிறத ஒரு கிரகநிலைகளை வச்சு உங்கள் மனசில் என்ன மாறுபாடுகள் இருக்குன்றது தான் எங்களோட ஜோதிட வடிவம். உங்களுக்கு என்ன மாதிரி கருத்துக்களோ இல்லைனா ஏதாவது கேள்வி இல்லைனா சந்தேகங்கள் இருந்தால் அதை கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் இன்னும் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு கேட்குறது நல்லது. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 29/1/2026 விஸ்வாவசு வருடம் தை மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்திங்கன்னா ஏகாதசி திதி பகல் 1:54 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு துவாதசி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலையில் 7:30 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு மிருகசீஷம் நட்சத்திரம் இருக்குது. யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகமாகவும், சூரிய உதயம் காலையில் 6:35க்கும் சூரியன் மறைவு மாலை 6:08க்கும் இருக்குது. நல்ல நேரம் காலையில் 10:30 முதல் 11:30 வரை, பகல் 12:45 முதல் 1:30 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி காலையில் எந்த நல்ல நேரமும் இல்லை. மாலையில் 6:30 முதல் 7:30 வரைக்கும் இருக்குது. ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் 1:48லேருந்து 3:15 வரை. யமகண்டம் காலையில் 6:35 முதல் 8:02 வரை. குளிகை பார்த்திங்கன்னா காலையில் 7:28லேருந்து 10:55 வரைக்கும் இருக்குது. ஏகாதசி திதியில் செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்திங்கன்னா திருமணம், உழவு, விரதம் இருத்தல், நகை இடம் அமைக்கிறது, சிற்பம் ஆகியவை செய்கிறதுக்கு உகந்தது. மிருகசீஷ நட்சத்திரமும் சாமி சிலை நிறுவ, சீமந்தம் பண்ண, புதுமனை புக, பெயர் சூட்ட, காது குத்த, சாமி கும்பிட, பதவி ஏற்க எல்லா சுப காரியங்களுக்கும் ஏற்றதாக தான் இருக்குது. நாளை சிறப்பாக கொண்டு போகலாம். நிறைய ராசிக்கு இன்றைக்கி நாள் சாதகமாக தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் பெருசாக இல்லை. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசிக்கு மேன்மை, ரிஷப ராசிக்கு சாதனை, மிதுன ராசிக்கு ஆதாயம், கடக ராசிக்கு சுகம், மீன ராசிக்கு வெற்றி, கன்னி ராசிக்கு ஆதரவு, துலாம் ராசிக்கு புகழ், விருச்சிக ராசிக்கு அமைதி, தனுசு ராசிக்கு நட்பு, மகர ராசிக்கு உயர்வு, கும்ப ராசிக்கு சுபம், மீன ராசிக்கு பிரீத்தியாக இருக்குது. நாளை ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் நிதானமாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு கொஞ்சம் தெளிவான நாள். ஆனால் சந்தோஷத்துக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. பொறுப்புகள் காரணமாக சில பதட்டங்களும் இருக்கும். சில சூழ்நிலைகள் ஏற்க முடியாத மாதிரி இருக்குது. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் இடையூறுகள் இருக்கும். கவனமாக சூழ்நிலைகளை கையாளுங்க. பொறுமையாக பார்த்து பிரச்சனைகளை தவிர்க்கிறது நல்லது. உறவினர்களால் ஒரு சிலருக்கு அனுகூலம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை கொஞ்சம் செய்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். கடின உழைப்பும் கடின முயற்சியும் தேவை. உங்களோட பொறுமையை இழக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. உங்களோட அணுகுமுறையில் அமைதியும் உறுதியும் அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் சுமூகமாக நடக்கிறதுக்கு சாத்தியமான நாளாக இல்லை. பணி சுமை அதிகமாக இருக்குது. திட்டமிட்டு வேலைகளை தவறுகள் இல்லாமல் செய்ய வேண்டியது அவசியம். சில சூழ்நிலைகளில் நீங்கள் செய்கிற வேலைகள் தவறாக போனால் செஞ்ச வேலையை ஒரு முறைக்கு 2 முறை செய்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் துணையை உதாசீனப்படுத்தாமல் அவங்களுக்கும் மதிப்பு மரியாதை கொடுத்து நாளை கொண்டு போகிறது நல்லது. சில தேவையில்லாத விஷயங்களுக்காக உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படலாம், எரிச்சல் ஏற்படலாம். அதெல்லாம் தவிர்த்துட்டு துணை கூட கேஷுவலாகவும் மகிழ்ச்சியாகவும் நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை அனுகூலமாக இல்லை. நிறைய குழப்பங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எதிர்பாராத வகையில் பணம் வந்தாலும் தேவையில்லாத செலவுகள் போகிற மாதிரி இருக்குது. வீண் விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்கும். செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி நாளை கொண்டு போனீங்கன்னா சேமிக்கிறதுக்கு முடியும். இல்லைனா வீண் விரயங்களால் பண இழப்பு ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்கள் மற்றும் தொடையில் எரிச்சல்கள் இல்லைனா பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தேவைப்பட்ட சிகிச்சை எடுத்துக்கோங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நாளை மேஷ ராசிக்காரங்க பொறுமையை மட்டும் கடைப்பிடிச்சிங்கன்னா சாதகமான நாளாக இருக்கும்.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. இன்று உங்களோட நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தெளிவும், கொஞ்சம் குழப்பங்களும் இருக்கிற மாரி தான் இருக்கு. அத நாள பொறுமையா கொண்டு போனீங்கன்னா நல்லது. ஏன்னா, சில காரணங்களால பணவரவு இருக்கும். ஆனா, அ செலவுகள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. நெனைச்ச காரியம் நிறைவேற உங்களோட கடின முயற்சியும், கடின உழைப்பும் தேவ. ஆரோக்கியத்தில பெரிய பிரச்சனைகள் இல்ல. புதிய முயற்சிகள்ல கொஞ்சம் ஆர்வத்தோட செய்வீங்க. திட்டமிட்டு தவறுகள் இல்லாம, பிரச்சனைகள் இல்லாம செய்றது நல்லது. குடும்பத்தில இருந்த பிரச்சனைகள் விலகும். வியாபாரத்தில கொடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு சுமாரா போறா மாதிரி இருக்கு. நாள் முழுக்க நீங்க செய்ற செயல்கள உறுதியா செய்றது நல்லது. பொறுமை தான் கொஞ்சம் அவசியமா தேவைப்படும். இல்லன்னா செய்ற காரியங்கள்ல தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவலைப்படாதீங்க. புத்திசாலித்தனமா உங்களோட வேலைகள நாள கொண்டு போறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு வேலை பளு அதிகமா தான் இருக்கு. அதனால உங்களோட வேலைகள திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். சில விஷயங்கள்ல மேலதிகாரிகள் கிட்டயோ, கூட வேலை செய்றவங்ககிட்டயோ அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும் அவங்களோட ஆதரவுக்கு உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட கொஞ்சம் இடைவேளை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. புரிதல் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சூழ்நிலைகள பொறுமையா கையாளுங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் அவங்க மேல கோவமோ, எரிச்சலோ படாம நாள கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் பார்த்தீங்கன்னா, கூடுதலா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட குறைஞ்ச பணமே இருக்கும். அதனால வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஜாக்கிரதையா குடுக்கல் வாங்கல்ல பார்த்து நடந்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சின்னதா மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்கு மற்றும் பாதுகாப்பு இல்லாத உணர்வுகள் உங்களுக்கு இருக்கும். சோர்வா இருக்காதீங்க. உங்கள நீங்களே சுறுசுறுப்பாவும், உற்சாகமாவும் வச்சுக்கிட்டு நாள கொண்டு போனீங்கன்னா, நல்ல ஒரு பிரச்சனை இல்லாத நாளா அமையும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. நாள் உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். சில எதிர்பாராத சம்பவங்கள், சில எதிர்பாராத சூழ்நிலைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. ஆ நீங்க எதிர்பார்த்த பணம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால பண விஷயத்துல எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் குடுக்காதீங்க. கூட பொறந்த அண்ணன், தம்பி, தங்கச்சி அவங்கக்குள்ள சின்னதா மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சிக்கனமா செயல்பட்டீங்கன்னா, கடன்கள குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். தொழில், வியாபார விஷயமா பயணங்கள் இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. நாள் முழுக்க கலந்த பலன்கள் எது நல்லது, எது கெட்டதுன்னு பார்த்து நாள கொண்டு போறது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலயும் அதிகமா பதட்டப்படாம, அமைதியாவும், பொறுமையாவும் சூழ்நிலைகள சமாளிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இன்று கொஞ்சம் திறமைகள் இருக்கத்தான் செய்யுது. அதனால வேலைகள சிறப்பா செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இருந்தாலும் வேலைகள்ல தவறுகள் இல்லாம கவனமா செஞ்சீங்கன்னா, நாள சுமூகமா, சந்தோஷமா எந்த விஷயத்திலயும் செய்யறதுக்கு கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட தேவையில்லாத வாக்குவாதத்துல ஈடுபடக்கூடிய ஒரு நாளா இருக்கு. புரிதலும் அனுசரணையான போக்கும் 2 பேருக்குள்ளயும் அவசியமா தேவை. 2 பேரும் மனசு விட்டு சில விஷயங்கள பேசி பிரச்சனைகள தீர்த்துக்கிறது நல்லது. எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகள் எடுக்கும் எதுவும் வேண்டாம். ஆனா பண விஷயத்துல கொடுக்கல் வாங்கல்ல கவனம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. ஆனா செலவுகள் பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத விதமா அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். கடன் வாங்குற சூழ்நிலைகள் சில நேரங்கள்ல ஏற்படலாம். பண விஷயத்துல ஜாக்கிரதையா கையாண்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பதட்டம் கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கு. அது ஆரோக்கியத்த பாதிக்காம பார்த்துக்குங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் பொறுமையா சூழ்நிலைகள கையாளுங்க. ஓய்வு எடுக்கிறதும், மனச அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வரதும் நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. உங்களோட மனசுக்கு இன்று நல்ல ஒரு வளர்ச்சியும், தெம்பும், உற்சாகமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. பெரிய மனிதர்களோட ஆதரவு பார்த்தீங்கன்னா, நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி இருக்கும். செய்ற செயல்கள் எல்லாமே அனுகூலமான பலன்கள் கொடுக்குற மாதிரி இருக்கு. தொழில் சம்பந்தமா நவீன கருவிகள் வாங்கிக்கிற எண்ணம் நிறைவேறுற மாதிரி இருக்கு. சுப காரியங்கள் ஈஸியா கைகூடும். எதிர்பாராத வகையில வருமானம் இருக்கு. சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. செலவுகளும் கட்டுக்குள்ள தான் இருக்கு. உங்ககிட்ட இன்னைக்கு நல்ல ஒரு ஆர்வம் அதிகமா இருக்கும். உங்களோட வேலைகள், உங்களோட செயல்கள், உங்களோட காரியங்கள விரைவா செஞ்சு முடிப்பீங்க. அது உங்களோட எதிர்கால நலனுக்கு பயனுள்ள விதமா இருக்கும். எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை தரா மாதிரி இருக்கும். உங்களோட வேலையில, செயல்கள்ல உங்க மனசும் விரைவாவும், உங்ககிட்ட ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கிறதுனால எந்த பாதிப்பும் இல்ல.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சிறப்பான வெற்றி உங்ககிட்ட இருக்குது. மேலதிகாரிகிட்ட இருந்து பதவி உயர்வோ இல்லைன்னா அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட திறமைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சிக்கும் ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது. சிறப்பாக உங்களோட செயல்களை வேலைகளை செஞ்சு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு மனசில் சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்கும். உங்கள் துணைக்கிட்ட நல்ல சந்தோஷமாக அதை வெளிப்படுத்தி 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அந்யோன்யமும் அன்பும் நல்ல ஒரு உறவையும் வளர்க்க உதவியாக இருக்குது. நாளை சிறப்பாக ஜாலியாக கொண்டு போகலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, வசதியோடு இருப்பீங்க. வங்கி இருப்பு அதிகரிக்கும். எதிர்பாராத தனவரவு உங்களுக்கு ரொம்பவே திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்குது. நிறைவான நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு ஆற்றலும் உற்சாகமும் நிறைய இருக்குது. அதனால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கடகராசிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. மகிழ்ச்சியான சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவித்து செய்யக்கூடிய நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி உங்களோட நாள் நம்பிக்கையும் தெம்பும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள், பெற்றோரோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் உண்டாகும். உடல்நிலை சீராக வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தோட கோயிலுக்கு போகிறதோ வெளியூர் பயணம் போகிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு நாளில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. நீங்கள் செய்கிற முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாள். எடுக்கிற முடிவுகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் இருக்குது. திருப்தியான மனநிலையோட எல்லா விஷயத்தையும் செய்வீங்க. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். மகிழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நாள் உங்களோட எண்ணங்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிக்க உதவியாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் சில ஏமாற்றங்களை இருந்தாலும் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு மூலிமா அதை அவங்கள அனுசரித்து போய் அவங்களோட ஆதரவோட வேலைகளை முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் வேலையில் கவனமாக இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் தவறுகள் இல்லாமல் பொறுப்பாக செஞ்சிங்கன்னா நல்ல பலன் தர விதமாக இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள். துணையிடத்தில் நல்ல ஒரு உணர்வை வெளிப்படுத்தி சந்தோஷமாக 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்யோன்யமும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிறப்பான நாளாக இருக்குது. ஜாலியாக மகிழ்ச்சியாக நாளாக கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இன்றைக்கி செலவுகள் இருக்கத்தான் செய்து. பொறுப்புகள் இருக்கிறதுனால செலவுகள் இருக்கலாம். ஆனால் கணிசமான தொகையை சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எதிர்பாராத தனவரவோ தொழிலில் நல்ல லாபமும் இருக்கிறது. சேமிக்கிறதுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலனை கொடுக்குற மாதிரி இருக்கும். உற்சாகமாக நாளாக கொண்டு போங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் நல்ல ஒரு உறுதியோடு இருப்பீங்க. உங்களோட ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. மகிழ்ச்சியாக நாளை எல்லா விஷயத்துலையும் அனுபவிக்க விதமாக தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளை கொண்டு போகலாம். சிம்ம ராசிக்கு சிறப்பான நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. வரவு கம்மியாக இருக்கும். செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பசங்களால் கொஞ்சம் தேவையில்லாத வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பொருளாதார விஷயத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் சந்திக்கலாம். வியாபாரத்துலேயும் எதிர்பாராத செலவுகளோ வேலையிலையும் சரி சில பண பண விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. கூட பிறந்தவங்க கொஞ்சம் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. எதையும் பாதியிலே விட்டு கொடுத்துடாதீங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு பொறுமையும் நிதானமும் தேவை. சூழ்நிலைகளை கொஞ்சம் பக்குவமாக கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தெய்வ வழிபாடு ரொம்பவே நல்லது. ஆன்மீக செயல்கள் ஈடுபடுத்திங்கன்னா மனசு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. முக்கியமான விஷயங்களில் இன்றைக்கி நாளில் கடவுள் வழிபாடு அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பளு அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறாக பலன்கள் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். வேலைகளை திட்டமிட்டு சிறப்பாக செய்யுங்க. பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கொஞ்சம் இணக்கமான உறவை பராமரிக்க அமைதியும் பொறுமையும் தேவை. வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், தொணக்கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பசங்களால் ஏற்படுற பிரச்சனைகளை பெருசாக்காமல் சுமூகமாக நாளை கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது. சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால சேமிக்க முடியலனாலும் பரவாயில்ல. செலவுகளை கட்டுப்படுத்தி கடன் வாங்காமல் பார்த்துக்கிட்டாலே போதும். கன்னிராசியை பொறுத்தளவுக்கு பண விஷயத்தில் எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காமல் நாளை சுமூகமாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போகிறது நல்லது.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கிளைமேட்டிக் கண்டிஷன்னால சளி சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்த்துருங்க. வெளியில் சாப்பிடாம ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கு உங்களோட மனசில் தேவையில்லாத மன வருத்தங்களும் குழப்பங்களும் இருக்குது. அதெல்லாம் தெளிவாக கொண்டு போக வேண்டியது அவசியம். அதிகமாக யோசிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு காலையிலே கோயிலுக்கு போயிட்டு ஒரு விளக்கு போட்டுட்டு வந்துட்டு நாளை ஆரம்பிக்கிறது நல்லது. அப்படி விளக்கு போடலைன்னா கூட பரவாயில்ல. ஒரு கோயிலை ஒரு முறையோ 3 முறையோ சுற்றி வந்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் தர விதமாக நாளை கொண்டு போகலாம். இன்றைக்கி நாள் உங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்களும் மனசில் அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது. முகம் தெரியாதவங்க, அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட பேசும்போது தேவையில்லாமல் பார்த்து பேசாதீங்க. வார்த்தைகளை பார்த்து பேசுறது நல்லது. வியாபாரத்தில் எந்த ஒரு பண விஷயமா பெரிய முதலீடோ இல்லைனா பணம் கொடுக்கல் வாங்கலோ செய்யாமல் இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்துலேயும் பார்த்துக்குங்க. பதட்டம் காரணமாக தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படலாம். இன்றைக்கி மனசுக்குள்ளே எதுவும் இழந்தது போல் உணரக்கூடிய ஒரு நாள். முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது. தியானம் மற்றும் பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு வழியோ பாதையோ கிடைக்கிற மாதிரி இருக்கும். மனசை அமைதியாக வச்சு நாளை கொண்டு போங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முடிக்க வேண்டிய வேலைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட சின்ன சின்ன மோதல்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். வேலைகள் சிலது நிலுவையில் நிற்கிற மாதிரி இருக்குது. கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போங்க. அவங்க மூலிமா தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தாதீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே கூட கவனமாக பழக வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பேசும்போது தொடர்பு கொள்ளும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது. வார்த்தைகளால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம். சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யுங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது. செலவுகள் அதிகமாக இருக்குது. பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு காது வலி இல்லைனா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். ஆரோக்கியத்தில் பார்த்து நடந்துக்குங்க. தேவைப்பட்டால் மருத்துவ சிகிச்சை பரிசோதனை எடுத்துக்கிறது நாளில் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு கவனமும் நிதானமும் தேவை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாள். எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சில வாய்ப்புகள் நிறையவே தேடி வர இருக்குது. நீங்கள் செய்கிற காரியங்களில் வெற்றிகள் அதிகமாக உண்டு. உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். வீட்டு தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிற மாதிரி இருக்குது. பெண்களோட நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். குடும்பத்தோட வெளியூர் பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நாள் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மனசில் தெளிவும் சமநிலையும் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட நாளை நிதானத்தோட ஜாலியாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறைஞ்ச அளவே போதும். நாள் முழுக்க செய்கிற செயல்கள் காரியங்களில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உங்களோட இலக்குகளையும் லட்சியங்களையும் சீக்கிரமாக அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் செய்கிற வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம். நீங்கள் செய்கிற முயற்சிகள், நீங்கள் செய்கிற புதிய யுக்திகள் எல்லாமே பலன் தர விதமாக இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருப்பீங்க. உங்களோட வேலையில் மேலதிகாரிகள் கிட்டேருந்து பாராட்டு கிடைக்கிறதுக்கும் வளர்ச்சி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நல்ல ஒரு கலகலப்பாக இருப்பீங்க. 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியான தருணங்களும் சந்தோஷமும் இருக்குது. நல்ல ஒரு நீண்ட நாள் சந்தோஷங்களை பகிர்ந்துக்கிட்டு பழைய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டு 2 பேரும் இனிமைய நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டத்தோட சாயல் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. கணிசமான தொகை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பணத்தை சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களோட அக்கௌண்ட்டில் பணம் சேமிக்கிறது வளர்றதை நீங்கள் பார்க்கறதுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்குது. கூடுதலான ஆற்றலும் நல்ல ஒரு தேக ஆரோக்கியமும் இருக்குது. நாள் முழுக்க உங்களோட வேலைகள் செயல்கள் எல்லாமே உங்களை சந்தோஷமாக வச்சுருக்கிறது. விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் குறைவில்லாத நாளாக இருக்குது. சந்தோஷம் உங்கள் பக்கம் இன்றைக்கி நிறையவே உண்டு. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் குடும்ப பொறுப்புகள் காரணமாக சில நேரங்களில் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பசங்களால் ஓரளவுக்கு சுப செய்திகள் கிடைக்கலாம். குடும்பத்தில் செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பெற்றோரில் இருந்த மனஸ்தாபங்களை விளக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவிகள் தாமதமின்றி கிடைக்கும். அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்.
பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும். நாள் முழுக்க சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. நாளை அபாரமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. உங்களோட கம்யூனிகேஷன் திறமை மூலிமா பிடிச்சவங்களோட இதயத்தில் இடம் பிடிக்கவும், நல்ல ஒரு மேலதிகாரிகள் கிட்ட நல்ல ஒரு பிஸ்னஸோ இல்லைனா வேலையிலையோ வளர்ச்சி பெறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உங்களோட நல்ல ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். இருந்தாலும் கரெக்டாக அதை திறம்பட செயல்பட்டு கால அட்டவணை போட்டு சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்குது. மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறையவே இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு உங்களோட துணையை மாலையில் வெளியில் போகிறதுக்கும் ஜாலியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு சந்திப்பாக அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மகிழ்ச்சி தரும் வார்த்தைகளை பேசி துணையை திருப்திப்படுத்துவீங்க. 2 பேருக்குள்ளேயும் இனிமையான தருணங்களையும் மகிழ்ச்சியும் அனுபவிக்கலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு சிறப்பாக தான் இருக்குது. நிதிநிலையில் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் காணப்படாது. வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணம் வாங்குறதுல சந்தோஷமாக செய்வீங்க. பயனுள்ள விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்கிறது திருப்தியாக இருக்கும். நல்ல ஒரு சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. நாள் முழுக்க ஆரோக்கியம் சிறப்பாக தான் இருக்கும். கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகிறது எல்லா விதத்துலையும் ஜாலியாக இருங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் செய்கிற செயல்களில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். ஏன்னா எதிர்பாராத விதமாக சில விஷயங்களில் சில காரியங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களை வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகளோ மனஸ்தாபங்களோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. செய்கிற செயல்களில் முழு கவனத்தோடு ஈடுபட்டால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும். அவசரப்படாதீங்க. வேலை ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தொழிலில் கூட்டாளிகள் கொஞ்சம் ஆதரவாக இருக்கிறது மனசுக்கு கொஞ்சம் நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். மனசுக்குள்ளே குடும்பத்தில் இருக்கிற பொறுப்புகள் காரணமாக எதையோ இழந்தது போன உணர்வும் சோர்வோடு இருக்கக்கூடிய விதமாக தான் இருக்குது. எல்லாத்தையும் தவிர்த்துட்டு சுறுசுறுப்பாக நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. எல்லா விதத்தையும் பாசிட்டிவாக அணுகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் உங்களோட வேலையில் தரம் குறையிற மாதிரி இருக்குது. அது உங்களோட பணியில் மேலதிகாரிகள் கிட்ட கேள்விக்குறியாகவும் நல்ல ஒரு பிரச்சனைகள் ஏற்படுத்தாமல் பார்த்துக்கிறது நல்லது. சில எதிர்கால நலன் கருதி தவறுகள் இல்லாமல் வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட பேசும்போது கோபமாக உணர்ச்சி வசப்படுற சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது. அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எதுவும் எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டு கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது. உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் நாளை கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கூடுதல் சுமைகள் அதிகமாக இருக்குது. பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. பணத்தை அதிக அளவில் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். பண வரவு கம்மியாக இருக்குது. ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் ஏற்படலாம். பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் மனசில் தோன்ற அமைதி இல்லாத உணர்வுகள் காரணமாக சில அசௌகரியங்களை உணர்கிற மாதிரி இருக்கும். தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஓய்வில்லாத ஒரு நாளாக இருக்குது. தூக்கம் குறைவாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக தான் இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனால் கூட பிறந்தவங்களால தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். பசங்க வழியில் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். திருமண சுபகாரிய முயற்சிகளில் சின்னதாக தடைகள் இருக்கும். இருந்தாலும் அனுகூலமான பலன்கள் கிட்டும். பழைய நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. மனசில் எந்த ஒரு நெகட்டிவான எண்ணங்களும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. இல்லைனா வெற்றி காண்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பதட்டப்படாதீங்க. உங்களோட செயல்கள் காரியங்களை ப்ரொஃபஷ்னலாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. நாளை கும்பராசிக்காரங்க ரொம்பவே கவனம். பண விஷயத்தில் ஜாக்கிரதை. பண பற்றாக்குறையோ பண இழப்போ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் அதிகமான பொறுப்புகளை சுமக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தவங்க வேலையை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகளை கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்கள் மேலான அதாவது எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக செய்ய வேண்டியது அவசியம். முன்னேற செல்றதுக்கு வழிகள் நிறைய இருக்குது. பயன்படுத்திக்கிறது நல்லது.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு தொணக்கிட்ட தேவையில்லாத உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட அணுகுமுறையில அதை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு. அதனால தேவையில்லாத சச்சரவுகள் ஏற்படலாம், மனஸ்தாபங்கள் ஏற்படலாம், வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்கும். பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தில் ஜாக்கிரதை, கொடுக்கல் வாங்கல்ல கவனம். பண சம்பந்தமாக எந்த ஒரு முடிவும் செயலும் எடுக்காதீங்க. எந்த ஒரு முதலீடும் செய்யாமல் இருக்கிறதும் நல்லது. சேமிக்க முடியலனாலும் கடன் வாங்காமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டையில் இருமல் மாதிரி தொற்றுகள் ஏற்படலாம். வெந்நீர் குடித்து உபாதைகளை குறைக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி. இன்றைக்கு உங்களோட இல்லம் தேடி இனிய செய்திகள் வந்து சேரும். கூட பிறந்தவங்களோட இருந்த மனசங்கடங்கள் விலகி ஜாலியாக குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பசங்களால் சுப செலவுகள் ஏற்படலாம். அது குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுத்தும். உறவினர்கள் வருகையோ இல்லைனா நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. கடன்கள் குறைக்கிறதுக்கும் எதிர்கால நலன் கருதி சேமிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. பண வரவு தாராளமாக இருக்கும். சந்தோஷமாக நாளை கொண்டு போவீங்க. இன்றைக்கி நாள் உங்கள்கிட்ட நல்ல ஒரு துடிப்பும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. உங்களோட முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்ககிட்ட இருக்கிற திடமான சிந்தனையும் செயலாக்கமும் நல்ல ஒரு வெற்றிகரமான முயற்சிகளுக்கு வெற்றிகளை ஈஸியாக தேடித்தர விதமாக இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் தவறுகள் இல்லாமல் நல்ல ஒரு மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நாளாக கொண்டு போவீங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் உங்களோட புதிய யுக்திகளையும் சிந்தனைகளையும் பயன்படுத்தி நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வளர்ச்சிகள் நிறைஞ்ச நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா தார்மீக நெறிமுறையில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்நியமும் இருக்குது. நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கலாம். ஒன்றா வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்டயே போதுமான அளவுக்கு பணம் இருக்குது. அதை பயனுள்ள வகையில் பயன்படுத்துவீங்க. நல்ல ஒரு முதலீடு ஆலோசனை பங்கு பெறுவீங்க. எதிர்கால வளர்ச்சிக்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. பண விஷயத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்க உகந்த நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஆரோக்கியம். எல்லா விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டு உங்கள் கிட்ட இருக்கிற தைரியமும் உறுதியும் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். மீன ராசிக்கு சிறப்பாகவும் நல்ல ஒரு வளர்ச்சியும் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது. சிறப்பாக எல்லாத்தையும் பயன்படுத்திக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இது வரைக்கும் இந்த வீடியோ கேட்குறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ராசி சம்மந்தமான உங்களோட ஜாதகம் சம்மந்தமான பலன்களை தொடர்ந்து கேட்குறதுக்கு இந்த வீடியோவை சேனலை தொடர்ந்து பயன்படுத்திக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சுய ஜாதகம் பார்க்கறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். உங்களோட சுய ஜாதகம் பார்க்கணுன்னா கடைசியில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். அதை பயன்படுத்திக்கிட்டு பார்க்குறது நல்லது. உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி புதுசாக என்ன விதமான பலன்கள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, என்ன மாதிரி சில கேள்விகள், எந்த மாதிரி புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு உண்டான விஷயங்களை செய்யலாம். ஆனால் பொதுப்படையில் உங்களோட ராசி நட்சத்திரம் போட்டு அதுக்கு பலன் சொல்லுங்கன்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பொது பலனுங்கிறது ஒரு 20% தான் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். சுயஜாதகம் தான் நல்ல பலன் தர விதமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.